ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, விண்டோஸ்ல நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது நான் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு என்னன்னா எம்எஸ் வேர்டு அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி இருக்கணும். அது எப்படி பண்றது? இப்போ எக்ஸல் இருக்கு. எக்ஸல் நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னே எனக்கு டெய்லி போய் நான் எக்ஸல் ஓப்பன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுவே ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் ஆன் பண்ண உடனே அந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகணும், இல்லை பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ல ஸ்டார்ட் ஆகும் போதே கூட அந்த அப்ளிகேஷனும் நமக்கு ஓப்பன் ஆகணும். அந்த மாதிரி எப்படி ஓப்பன் பண்றதுங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸ்டார்ட் ஆகும் போதே எனக்கு எம்எஸ் வேர்டு ஓப்பன் ஆகணும். நார்மலா நம்ம ஓப்பன் பண்ண என்ன பண்றோம், இங்க ரன்னில் போயிட்டு இங்க நீங்க டைப் பண்ணுவீங்க, இல்லைன்னா அந்த இடத்துல போயிட்டு வேர்டு இந்த மாதிரி ஆஃபீஸ் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு கிளிக் பண்ணுவீங்க, அது ஓப்பன் ஆகும். எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாமல் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா? அது மாதிரி தான் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லைன்னா நீங்கள் இங்கே போயிட்டு ரன்னில் போயிட்டு விண்டோஸ் ஆர் அடிங்க, ரன் வரும். ரன்னில் போயிட்டு நம்ம வின் வேர்டு அப்படின்னு அடிப்பீங்க. ஓகேங்களா? அந்த அடித்து ஓப்பன் பண்ணுவீங்க. அப்படி ஓப்பன் பண்ணலாம் விண்டோஸை. இல்லைன்னா இங்கே டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ போங்க. நியூ போயிட்டு இங்கே மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்கு பாருங்க, மைக்ரோசாஃப்ட் வேர்டு இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நம்ம பல விதத்துல ஓப்பன் பண்ணுவோம். பட் அது மாதிரி இல்லாமல் எனக்கு ஸ்டார்ட் அப்லேயே வேர்டு ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எய்ம். அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூல போயிட்டு இந்த இருக்கு பாருங்க டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நோட் பேட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் இந்த கமாண்டை டைப் பண்ணுங்க, ஹட்டு எக்கோ இசிஹெச்ஓ ஆஃப் ஓஎஃப்எஃப் ஆஃப்னு அடிங்க. அதுக்கப்புறம் ஒரு என்டர் தட்டிக்கங்க. ஸ்டார்ட் வின் வேர்டு. ஓகேங்களா? இதுதான் விண்டோஸோட இஎக்ஸி ஃபைல். ஸ்டார்ட் START ஸ்டார்ட் ஸ்பேஸ் வின் வேர்டு WINWORD .exe மறக்காம EXEன்னு கொடுத்துட்டு இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும். ஓகேங்களா? சேவ் பண்ணும்போது இது நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன். சேவ் பண்ணும்போது என்ன கொடுக்குறீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டார்ட் வேர்டுன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் வேர்டுன்னு கொடுத்துட்டு மறக்காம ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. ஃபைல் நேம்ல ஸ்பேஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் வேர்டுன்னு கொடுத்துட்டு .bat பேட்ச் ஃபைல் தான் BATன்னு கொடுக்கணும். நீங்க மறக்காம இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்தே ஆகணும். .bat பேட்னு இருக்கலாம், பேட்ச் ஃபைல்னு அர்த்தம். அந்த எக்ஸ்டென்ஷன் மறக்காம கொடுக்கணும். கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. நான் எங்க பண்றேன், ஸ்டார்ட் வேர்டுங்கிறது ஃபைல் நேம்ல ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. அதே மாதிரி .bat கொடுக்கணும் கன்ஃபார்மா. பேட்னா பேட்ச் ஃபைல்னு அப்படின்னு அர்த்தம். சேவ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த ஃபைல் டெஸ்க்டாப்ல நம்ம சேவ் பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பட்டன்ல இந்த இடத்துல போயிட்டு ரன் கமாண்டுக்கு போங்க. விண்டோஸ் கீபோர்ட்ல விண்டோஸும் ஆரையும் அடிங்க. நமக்கு ரன் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? ரன்னுல ஆர் இங்க என்ன பண்ணுங்க, ஒரு கமாண்ட் அடிங்க, ஷெல் SHELL. ஓகேங்களா? செல் கோலன் ஸ்டார்ட் அப் START. நான் ஏற்கனவே அடிச்சதுனால அது கீழே தெரியுது உங்களுக்கு. ஷெல் கோலன் ஸ்பேஸ் எல்லாம் விடாதீங்க, ஸ்டார்ட் அப்னு அடிங்க, STARTUP ஸ்டார்ட் அப்னு அடிங்க. செல் கோலன் ஸ்டார்ட் அப்னு அடிச்சு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நான் டெஸ்க்டாப்ல ஸ்டார்ட் வேர்டுன்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன்ல, இந்த ஃபைல் அப்படியே ட்ராக் பண்ணி இதில் உள்ள போட்டுருங்க. இல்லைன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி இதுக்குள்ள போட்டுருங்க. இது என்னன்னா ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம். நம்மளுடைய ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ல அந்த EXE ஃபைலை தூக்கி போடுற ஒரு பேட்ச் ஃபைல். அது இந்த பேட்ச் ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகக்கூடியது. ஓகேங்களா? அதை இங்கே தூக்கி போட்டுறேன். இதுக்குள்ள போட்டுட்டு இந்த ஃபைலை இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் போல நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரீஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணினேன்னா எனக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும் போது விண்டோஸ் ஆர் கொடுக்குறேன். நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருக்குன்னா, இதை ரன் பண்றேன், அதுவே ரன் ஆயிடும். சிஸ்டம் ஆன் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வேர்டு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? அதுவே இப்போ நான் இந்த பேட்ச் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகக்கூடிய ஃபைலை இதை டபுள் கிளிக் பண்ணுறது பதிலாக அது கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடுது. பாருங்க, பாருங்க ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? நீங்கள் சிஸ்டத்தை ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அது மாதிரி ரன் ஆகிடும். ஓகேங்களா? இதே மாதிரி தான். அதே மாதிரி எக்ஸல் ஃபைல். இப்போ எக்ஸல் ஃபைல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆகும், ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும்.
அதே மாதிரி எக்ஸல் பாருங்க. எக்ஸலுக்கு என்ன பண்ணணும், கமாண்ட் ரன்னில் போய் என்ன பிடிப்பீங்க, Ctrl+R அடிச்சுட்டு அதே மாதிரி தான் எக்ஸல் ஓப்பன் பண்ணால் நியூ கொடுக்குறேன். நியூவில் டெக்ஸ்ட் ஃபைல் டாக்குமெண்ட் கொடுங்க. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு இது ஓப்பன் ஆகிடும். நோட்பேட் ஓப்பன் ஆகிடும். எக்கோ ஆஃப் அடிச்சிருங்க. அட்டு மறக்காமல் கொடுத்துட்டு எக்கோ ECHO எக்கோ ஆஃப். ஓகேங்களா, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் எக்ஸல் excel.exe அப்படிங்கிறது எக்ஸலோடைய ஸ்டார்ட் அப் ஃபைலு. அதை கொடுங்க. இப்போ பவர் பாயிண்ட்னா ஸ்டார்ட் பவர் பிஎன்டி பாயிண்ட் பவர் பிஎன்டி அப்படிங்கிறது தான் கமாண்டு. .exe கொடுங்க. ஓகேங்களா, இப்போ வேர்டு ஓப்பன் பண்ணால் ஸ்டார்ட் STRT மூணுமே கொடுக்கலாம். பட் அது ஸ்லோவாக இருக்கும் இந்த சிஸ்டம். மின் வேர்டு. ஓகேங்களா, .exe மூணையும் கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஃபைல் சேவர்ஸ் கொடுக்குறேன். சேவ்னு கொடுக்குறேன். ஃபைல் நேம் கொடுக்குவோம். ஓகேங்களா, இதை வந்து ஃபைல் வந்து சேவர்ஸ் கொடுத்தோம்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுங்க. ஃபைல் நேம் கொடுக்கும்போது ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு நேம் கொடுங்க. எந்த நேம் வேணுமாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் வின்வேர்டு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் MS ஆஃபீஸ்ன்னு போடுறேன். ஸ்டார்ட் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு .bat பேட்ச் ஃபைல்னு பேர். அதை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, சேவ் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ இங்கே சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டார்ட் ஆஃபீஸ்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ அதை ரன்னில் கிளிக் பண்ணிவிட்டு Windows R அடிங்க. வந்து SHELL செல் கோடன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு அடிச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு அந்த ஃபைலை கொண்டாந்து காப்பி பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் அப் ஃபைலில் போட்டுருங்க. இதை தூக்கி இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமைஸ் வச்சுட்டு இல்லைனா ஒன்றும் பண்ணுங்க, இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து பவர் பாயிண்ட் எதுவுமே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் ஆஃபீஸ்ன்னு கொடுத்தேன்னா அந்த 3 ஃபைலும் எனக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபைலுமே ஓப்பன்ல இல்லை. இந்த இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் வந்து கம்ப்யூட்டர் ஆன் ஆகும் போதே எக்ஸல் ஓப்பன் ஆகிடும், பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகிடும், வேர்டு ஓப்பன் ஆகிடும். ஏன்னா இது 3மே இதில் போட்டிருக்கோம். இதே மாதிரி தான். இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஒரே செகண்டில் அது ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு, வேர்டு ஓப்பன் ஆகிடுச்சு, இது ஓப்பன் ஆகிடுச்சு. இது மாதிரி உங்களுடைய ஸ்டார்ட் அப் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன போடுறீங்களோ அது வந்து கம்ப்யூட்டர் ஆன் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோ மெசேஜ் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.